லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. இடுப்புல சாவை கொத்து, கையில அதிகாரம் வந்த உடனே என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிச்சல் வந்து உனக்கு இல்ல? அவ சொந்தம் என்ன, அவளோட பந்தம் என்ன, இதெல்லாத்தையும் சொல்லணும்ல. நாட்டாம அந்த பொண்ணோட பேர் என்ன தெரியுமா? நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அது இப்ப வேணாம். கரெக்டா 11 மணிக்கு ஊருக்கு வெளியில உள்ள முச்சந்தில நான் நிப்பேன். நீ அங்க வர, வாயை திறக்காம வண்டியில ஏறுற, நாம ஊருக்கு போறோம். ஐயா, நாங்க புறப்படுறோம். வரோங்க. வரப்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. மரியாதையா அங்க வந்து சேரு. வீணா என்ன கெட்டவளாக்கிடாத. வெற்றி, வீட்டுக்கு வந்த விருந்தாளி பத்தி நான் தப்பா பேசுனது இல்லப்பா. அதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன்ப்பா. மதுவாடையே இல்லாத இந்த வீட்டுல அவங்க என்ன அசிங்கம் பண்ணாலும் உனக்காகத்தாண்டா நான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டேன். இனிமே இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எந்த சகவாசம் வச்சுக்காத. போ, கூட்டிட்டு போ.
கடவுளே, ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிற? என்னோட பிரச்சனையை தீர்க்க உன் சார்பா நந்தினி அனுப்பி வச்சிருக்கேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவங்கள வீட்டு விட்டு அனுப்புற மாதிரி செஞ்சுட்டியே. அவங்க இங்கேயே இருந்துடக்கூடாதா? மனசரிஞ்சு சொல்றமா, இந்த சமையலை செஞ்ச உன் கைக்கு தங்க வளையல் தான் போடணும். இத்தனை நாளா எங்க அப்பா சமைச்சு போட்டதை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க நாக்கெல்லாம் செத்து போச்சு. தப்பா நினைக்காதப்பா, உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கு தாமா வயிறு நிறைய நாங்க சாப்பிட்டுருக்கோம். சாம்பார் மட்டும் இல்லம்மா, எல்லாமே பிரமாதமா இருக்குமா. உண்மையிலே சொல்றமா, நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா. சேட்டா, எங்க லட்சுமி கையில பணத்தை கொடுத்து வாங்கினா என் தொழில் மட்டும் இல்ல, உங்க தொழிலும் ஓஹோன்னு வளரும். அட்வான்ஸ் லட்சுமி கையிலே கொடுங்க, வாங்கிக்கம்மா. நான் செஞ்சது தவறுன்னு கூட உணராம அதை சரின்னு உணர்ந்துட்டு இருந்தப்பா. ஆனா நம்ம லட்சுமி தான் நான் செஞ்சது தவறுன்னு எனக்கு ஆணித்தரமா உணர்த்துனா. நீங்க தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கீங்க. அண்ணனை தெருவுல இப்பதான் நான் பார்த்தேன். ஒரு பொண்ணுக்கு தலையில பூ வச்சு விட்டாரு. நீங்களே அண்ணனை கண்டிச்சு வைங்க. உங்களை மீறி அண்ணன் ஏதாவது செஞ்சாருன்னு வச்சுங்க, அந்த பொண்ணை நான் கொன்னுடுவேன். அவருக்கு பிடிச்ச பொண்ணோட சுத்துறாரு, சுத்திட்டு போட்டுமே. அண்ணி இப்படி அநியாயத்துக்கு நல்லவங்களா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. நீ மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. பொய் சொன்ன பிடிக்காத உங்ககிட்ட பொய் சொல்லி நடிச்சதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க மாமா.
வீட்டோட சாவி கொத்து உங்ககிட்ட தான் இருக்கணும். நான் இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட என்னோட சொந்த வெறுப்பு காட்டாம எல்லாரையும் சந்தோஷமா நிம்மதியா வச்சிருப்பேன். நான் வணங்குற கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். பெரிய மாமாவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைங்க. அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பப்போ பழச ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பதான் அவங்க சீக்கிரமா குணமாவாங்க. அப்புறம் மாமா நான் இல்லாதனால சமைக்க ஆரம்பிச்சிருவாரு. பெரிய மாமாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தேன்மொழியாக வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சமாளிச்சுக்குவாங்க. கத்தர்கிட்ட லக்ஷ்மியை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வாய்ப்பே கிடைக்கல. எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைங்க. மாமா கிட்ட எடுத்து சொல்லி மன்னிப்பு கேளுங்க. லக்ஷ்மி ரொம்ப நல்லவங்க. உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அழாதீங்க. நான் நடிக்க வந்தவன். லக்ஷ்மி தான் நிரந்தரம். அதை புரிஞ்சுக்கோங்க. என்னையும் லக்ஷ்மியும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணா இருக்கிற நிம்மதி போயிடும். முயற்சி பண்றேன். இதுக்கு மேல நான் இங்க நின்னா அழுதுடுவேன். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது
அழுதுகிட்டே போக கூடாது. பைக் சாவி மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. மரியாதையா அங்க வந்து சேரு. வீணா என்ன கெட்டவளாக்கிடாத. நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த இடம் இது ஒண்ணுதான். மாமா, அத்தை, தங்கவேலு மாமா, கதிர் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்லிக்காம கொல்லிக்காம போறேன். நான் போறேன். நந்தினி, என் குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா வந்த அழகைய உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. நாங்க உங்களை மிஸ் பண்றோம். இங்கே நின்று பேசிட்டு இருந்தா என் சித்தி சித்தப்பா வந்துட போறாங்க. கிளம்பலாமா? வா, எப்படியோ எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சிச்சு. ஆமாங்க. முதல்ல அந்த மகாலிங்க தப்பிச்சோமே அதை சொல்லு. அத சொல்லுங்க. அதானே, இல்லன்னா நம்ம கெதி அதோ கெதி ஆயிருக்கும். ஆமா, பொழுது நீங்க போன் பண்ணி மிரட்டிட்டு அப்பா, இருந்தா. ஐயோ, என்னங்க இன்னும் வரல? வந்துருவா, கரெக்டா வந்துருவா. வராம எங்க போவா அவ? நீங்க வந்து பைக் வந்துருச்சு. பரவாயில்ல, இந்த பையன் கரெக்டா கொண்டு வந்து ஆமா ஆமா, சொன்னபடி வந்துட்டான். நல்லபடியா நந்தினியை கொண்டு போய் அவன்கிட்ட சேர்த்துட்டோன்னு வையே, நமக்கு 10 லட்சம் ரூபாய் தப்பிச்சுது. ஆமாங்க. இந்த பணத்தை வேற திருப்பி கொடுக்கணும், உத வேற வாங்கணும். மிரட்டிட்டே இருந்தான், கொலை பண்ணுவேன். இந்த வந்துட்டான். பரவாயில்லப்பா, நாட்டாம பையங்கிறத நிரூபிச்சுட்டேன். சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டியே, ரொம்ப தேங்க்ஸ். நந்தினி வா வா வாமா. வா நந்தினி, வா வா, உள்ள உட்காரு.